இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உச்சநீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா நிரந்தர அரசு வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைக்கு வந்து தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டத்தை சேர்ந்த ஆண்கள், பெண்கள் இருபாலருமே தாராளமாக விண்ணப்பிக்கலாம். மொத்தம் 210 காலி பணியிடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைக்கு வந்து ஆன்லைனில் விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி 10/7/2022. ஓகே, இந்த வேலைக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, இந்த வேலைவாய்ப்பு சம்மந்தமான மற்ற முழு விவரங்களையும் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வேலைக்கான போஸ்டிங் நேம் பார்த்தீங்கன்னா ஜூனியர் கோர்ட் உதவியாளர். மொத்தம் 210 காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைக்கான மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா பேசிக் சேலரி ஸ்டார்டிங் வந்து 35,400 ரூபாய் கொடுக்குறாங்க. ப்ளஸ் வந்து அதர் அலோவன்ஸ்லாம் சேர்த்து 63,000 வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து மாத சம்பளம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. மேலும் தற்போது அறிவிக்கப்பட்ட 210 காலி பணியிடங்கள் கூடவும் குறையவும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கான வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பொது பிரிவினருக்கு மினிமம் 18 வயது முதல் மேக்ஸிமம் வந்து 30 வயது வரை உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. SC/ST பிரிவினருக்கு வந்து 5 இயர்ஸ், OBC பிரிவினருக்கு வந்து 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கான விண்ணப்ப கட்டணம் பார்த்தீங்கன்னா பொது பிரிவு மற்றும் OBC பிரிவினர் 500 ரூபாய் வந்து ஃபீஸ் கட்ட சொல்லியிருக்காங்க. SC பிரிவினர், ST பிரிவினர், PWT, எக்ஸர்வீஸ்மேன் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 250 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸ் கட்டி விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கான எக்ஸாம் பாட்டம் பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப்பில் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா வந்து மல்டிபிள் சாய்ஸில் 100 கொஸ்டின் கேட்பாங்க. அதில் வந்து 50 கொஸ்டின் வந்து ஜென்ரல் இங்கிலீஷு, அதில் 25 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஆட்டிடியூட் கொஸ்டின், அடுத்து 25 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நாலேஜ் கொஸ்டின், அதுக்கப்புறம் வந்து அப்ஜெக்டிவ் டைப்பில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் நாலேஜில் 25 கொஸ்டின் கேட்பாங்க. 2 ஹவர்ஸ் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. அடுத்து இங்கிலீஷ் டைப்பிங் ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா 35 கொடுத்துருக்காங்க. அதில் 10 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ரைட்டிங் அண்ட் ஈஸி ரைட்டிங்கில் 2 ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு டூரேஷன் டைம் கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கான கல்வி தொகுதியை பொறுத்த வரைக்கும் பேச்சுலர் டிகிரி படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் வந்து இங்கிலீஷ் டைப்பிங் அண்ட் கம்ப்யூட்டர் மினிமம் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 35 WPM கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுற நாலேஜ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கு இந்த வெப்சைட்டில் தான் வந்து ஆன்லைனில் விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் நம்பர், பாஸ்வேர்டு நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணணும். சைடில் நியூ ரெஜிஸ்ட்ரேஷனுங்கிற ஒரு பட்டன் இருக்கும். அதை டச் பண்ணிங்கன்னா இது மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதிலே வந்து நீங்கள் டாக்குமெண்ட்லாம் எவ்வளோ சைஸில் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணால் அந்த KB சைஸ்லாம் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து கீழே நீங்கள் டிக் பண்ணி கீழே கிளிக் ஹியர் டு ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இது மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, டவுன்லோட் அட்வர்டைஸ்மெண்ட். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கிளிக் ஹியர் டு ப்ரொசீடிங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அப்ளை போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகும். இதில் உங்களுடைய பேசிக் விவரங்களை ஃபில் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் நம்பர், பாஸ்வேர்டு ஜென்ரேட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த வேலைக்கு நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க் மற்றும் ஆன்லைனில் விண்ணப்பிக்கிற லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க.